அனைவருக்கும் வணக்கம். நான் மணிவண்ணன். இந்த சுவைமிகு தமிழ் நிகழ்ச்சியில, இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் கன்டென்ட் வந்து தமிழ் சம்பந்தப்பட்டமான கவிதைகள், ஆ கட்டுரைகள், பிளஸ் தமிழ் நாட்டுக்குள்ள இருக்கிற சிறப்பு அம்சங்கள், தமிழ் கோவில்கள், இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம இந்த இதில பார்க்க போறோம். அது இல்லாம நம்மளோட சமச்சீர் கல்வியில 10த் +2 மற்றும் பள்ளியில இருக்கிற தமிழ் புத்தகங்கள்ல இருக்கிற நல்ல செய்யுள்கள், கவிதைகள், இலக்கண குறிப்புகள், இது சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம முடிந்த அளவுக்கு மக்கள ஒரு என்டர்டெயின் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த சேனல்ல பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா இத பார்த்து ரசிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா நம்ம இந்த சேனல இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ முதல் வீடியோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பசுமையை பேணுவோம், பாரதம் காப்போம்" அப்படின்ற ஒரு கவிதை புத்தகம் என்கிட்ட இருக்கு. இதுல நான் படிச்ச ஒரு சில கவிதைகள் உண்மையாவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து அந்த புக்ஸ எடுத்து அந்த கவிதைகள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த நேரத்துல கண்டிப்பா அ இந்த புக்கும் சரி, இதுக்கப்புறம் நம்ம வாசிக்க போற எல்லா புக்ஸ்ல இருக்கிற கவிதைகள கண்டிப்பா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். அதற்கான அர்த்தங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்குறேன். இல்ல பார்க்குற உங்களால அந்த அர்த்தங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, உங்களோட அந்த மீனிங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் பார்க்குற மற்ற பார்வையாளர்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொண்டு போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி "பசுமையை பேணுவோம், பாரதம் காப்போம்" அப்படின்ற புக்கு. இத எழுதினவங்க தனம் மீனாட்சிநாதன் அப்படின்றவங்க. ரொம்ப அழகா இவங்க எழுதியிருக்காங்க. இவங்கள பத்தின ஒரு குட்டி ஒரு எண்ணுரை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ணுரைன்னு எழுதியிருக்காங்க. திருமதி தனம் மீனாட்சிநாதன் அவங்க வந்து இந்திய பெருங்கடலின் கரையோரம், தென் தமிழகத்தின் தென்முனையில், முத்து மாநகர் தூத்துக்குடியில் 14/7/1961 அவங்க பிறந்திருக்காங்க. பெற்றோர் சா. இசக்கியா பிள்ளை, இ. சண்முகம் இவங்களுக்கு பிறந்திருக்காங்க. புல்லானான புல்லான நான் நெல்லாகிய இடம் சாத்தான்குளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிறந்ததையும், எங்க அவங்க வளர்ந்தாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஜமீன்தார் திரு ஆர்.எம்.ஜி. முருகேச பிள்ளை, மீனாம்பாள் இல்லம். இல்ல. இவங்களோட கணவர் பெயர் மு. மீனாட்சிநாதன். ஓகே. ஸோ இதுதான் இவங்கள பத்தின ஒரு அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இவங்க வந்து இந்த புஸ்தகத்துல கிட்டத்தட்ட 124 கவிதைகள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தலைப்புல இருக்கு. ரொம்ப அழகாவே இருக்கு. இவங்க தொடங்கி இருக்கிற முதல் அ கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி பாடல் அப்படின்ட்டு இவங்க இத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த கவிதைய ஜஸ்ட் வாசிச்சு காட்டுறேன். உங்களுக்கு மீனிங் இதோட அர்த்தங்கள் தெரியும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ படிக்கலாம். "வரணும் வரணும் மருவூர் அம்மா, சரணம் சரணம் ஓம் சக்தி அம்மா, தரணும் தரணும் அருள்வாக்கு தரணும், பெறணும் பெறணும் நல்வாழ்வு அம்மா, உலகின் ஒளியே நீதான் அம்மா, உத்தமியே எமைக் காப்பாய் அம்மா, சொல்லும் பொருளும் நீதான் அம்மா, சொர்ண சொரூபி தேவி அம்மா, மனமும் தருவாய் மங்கள நாயகி நீயே அம்மா, பணமும் தந்து பாசம் காட்டும் சக்தி அம்மா, வாழ்வும் வளமும் தந்து எம்மை கருணை புரிந்தே காத்திடு அம்மா" அப்படின்ட்டு இந்த சக்தி பாடலோட இந்த கவிதையை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த பாடல்கள் அடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சக்தி பாடலோட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிறோம். மீண்டும் இவங்களோட கவிதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை
கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஐடியாஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை உள்வாங்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவேடு கண்டிப்பாக நான் செய்வேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அண்ட் இது வீடியோ ஃபேஸ்புக்லேயும், இன்ஸ்டாலேயும் அண்ட் யூடியூப்லேயும் இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.